ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம சேனல். நம்ம தேனி டு காஷ்மீர் ரைடோட டே 6ங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம நாக்பூரில் இருக்கோங்க. இன்றைக்கி பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நாக்பூர்லேருந்து சாகர் இல்லாட்டி மொரினோ அப்படின்னு 2 ஸ்பாட் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்பாட்டுக்கு வந்து இன்றைக்கி ரீச் ஆக போகிறோம். ரெண்டுமே 400 to 500 கிலோமீட்டர்ஸ் வருது. இன்றைக்கி வந்து 400 கிலோமீட்டர்ஸ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து ட்ராவல்லே வந்து கடுப்பான விஷயம் ஒன்று என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா அவங்க காட்டுறேன். இந்த மாதிரி லக்கேஜ் எல்லாமே கழட்டிட்டு திருப்பி அதை லக்கேஜை ஃபுல்லாக அப்படியே வண்டியில் மாட்டுறது தான் வந்து இருக்கிறதே கஷ்டமான வேலை. அதை கழட்டி மாட்டுறதுக்கே டெய்லி 1 to 2 மணி நேரம் ஆயிடுது. நான் கூட ஈஸின்னு நினச்சேன். என்ன தான் டாப் பாக்ஸ் இருந்தாலும் மாட்டுறது கஷ்டம். பையன் மாட்டிக்கிட்டு இருக்கேன். வாங்க மிச்சதெல்லாம் வந்து நம்ம அந்த வேலை வீடியோ எடுத்துகிட்டே பேசிட்டே போகலாம். கிலோமீட்டர் வந்துட்டான். ஒரு நல்ல ஒரு கடை இல்லைங்க, ஒரு ஹோட்டலில் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறது? சரி, ஓகே. அப்படியே ஒரு 10 மணி வந்து கரெக்டாக 9:40 அப்படியே ஒரு 10 மணி போல் எங்கேயாச்சும் ஒரு ஸ்டாப் போட்டு சாப்பிட்டான்னு வேறு வழியே இல்லை. இந்த ஊருக்குள்ளே இந்த சவுண்டு கிருன்னு தண்ணி கூட குடிக்கல. நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். சரி, ரூம்ல இருந்து எனக்கு எப்படியாச்சும் கிளம்புவோம் அப்படின்ட்டு ஒரு அவசரமாக கிளம்பி வந்துட்டோம். நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப 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 தேங்க்ஸ். நம்ம வந்து 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதான் நான் சொல்ல நினச்சிட்டே இருந்தேன். நேற்று வீடியோவில் சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்தோம்னா 2 நாள் 3 நாள் கழிச்சு அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா ட்ராவல் போகும்போது நிறையா வீடியோ வந்து உடனே அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா வைஃபை நெட்வொர்க் அதுன்னு இருக்காது. நேற்று தான் பார்த்தேன். ஓகே, ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். அப்படியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து நம்ம சேனலுக்கு வந்து யாராச்சும் புதுசாக பார்த்து வந்தீங்க அப்படின்னா, நம்மளோட காஷ்மீர் ரைடோட விளாக் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் வந்து காஷ்மீர் ரைட் 2024 அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டர் இருக்குங்க. அதை அப்படியே பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். அப்போ தான் புரியும். சரி, ஓகே, இப்படி தான் அப்படின்ட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். அதான் விஷயமே. நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த டோல்கேட்டே வந்துட்டோம் நம்ம. பட் இன்னும் சாப்பாடு வரல. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ இந்த ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த இடத்துக்கே போகணும். அப்படிலாம் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு சரி, இப்போ நாங்கள் கிளம்பி வந்துருக்கேன். நாங்கள் பாய்ஸ் அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் நிப்பாட்டுற இடத்துல ஜாலியாக இருப்போம். அப்படியே அந்த இடத்துல எதனா கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டுக்குருவோம். ரஷ் கிடையாது. திடீர்னு இப்போ இங்கேயே ஸ்டே பண்ணணும், இங்கே தான் நல்ல இடம் இருக்குது, திடீர்னு இங்கே ஸ்டே பண்ணுவோம். அப்படியே இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான். ஆட்டோ போகாது போல். ஏன்னா நீங்கள் வேறு யாராச்சும் விலாகை பார்த்துட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படிலாம் கிடையாது. அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறதுலாம் இல்லை. நம்ம அப்படியே ஃப்ளோவில் போயிட்டு நமக்கு டக்குனு என்ன தோணுதோ இப்போ அதை அப்படியே ஜாலியாக பண்ணிவிட்டு சேஃபாக இருந்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுறதாங்க நம்மளோட பாலிசி. மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம அவ்வளோதான். பின்னாடி கோபால் என்ன காணோம். என்னடா ஹோட்டல் இருக்கா? அந்த ரெஸ்டாரண்ட் இல்லை, நான் பார்த்து ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தானே. அதெல்லாம் நம்ம சும்மா ஏதாவது லோக்கலில் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தேன் நான். போண்டாவா? அங்கே வேறு ஏதாச்சும் ஸ்பாட் தேடும். ஏன்னா இங்கே வந்து இந்த போண்டா அந்த மாதிரி தான் இருக்குது. பழைக்கிற வேலை தான். அப்படி இந்த ஊரில் என்ன கிடைக்குமோ அதை ரூட்டு ஊருக்குள்ளே திருப்பி விட்டுருச்சு திடீர்னு. ஆப்போசிட் ஒரு கடை இருக்கா. வாடா பார்த்து ரோட கிராஸ் பண்ணுண்டா. வாடா. ஓகே, இங்கே ஒரு சின்ன ஒரு கடை இருக்குது. பார்த்தீங்களா, பேக் வந்து இது ஏதோ வீங்கிருக்கு. இந்த இடத்துல சரியாக கட்ட முடியல. தள்ளுது அப்படியே நீ போட்டு. ஏன்னா 2 வீலு தேஞ்சிரும் போல எனக்கு போயிட்டு வரவங்களையே. வீலு ஏன் தெரியுமா வேகமாக வீல் ஹைவேஸில் ஓவர் ஹீட் ஆகும்ல. நம்ம தொடர்ந்து ஓட்டுறோம்ல, ஓவர் ஹீட் ஆகிட்டு வேகமாக மெல்ட் ஆகும். பேக் வீலாக ஃபுல் காலி எனக்குலாம். ஏய் வாடா, போண்டா தான் சாப்பிட்டு போகலாம். தோசையா? இல்லையா, சும்மாடா அது. சரி, பிடிச்சத ஆளுக்கு என்னென்ன பிடிக்க சாப்பிடுங்க. சரியா? வண்டி ஓட்ட போகிற எவனா நல்லா சாப்பிடுங்க. அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன பிடிக்கும் நீ சாப்பிடு, உனக்கு என்ன பிடிக்கும் சாப்பிடு. என்னடா சாமி? அப்போ நல்லா ஆய் வருதுன்னா அப்போ நீங்கள் என்ன நிப்பாட்டி ஆய் இருந்துட்டு வரணும். எனக்கு வரும்போது ஒரு குஷ் வந்துச்சு. பீ லீக் ஆயிடுச்சு. ஏய் முட்டை வடை இருக்கான்னு பாடுறா. இந்த அவங்க எதாவது சாப்பிட்றானே.
தோசை வேணாம், இந்த அவங்க சாப்பிட்றாங்க அதே வேணும். தோசை दो प्लेट, ये वड़ा 2 प्लेट. அது பேரா? அது பார்த்தா நல்லா இருக்குல்ல, வடையை பிச்சு நசுக்கி தரதானே. என்ன பண்ண சார், இப்போ வந்து நம்ம இது நம்ம ஊரில் இருக்கோம்னா காலையில் இருந்துச்சோம் இட்லி ஏதாவது பொங்கல் கிங்கல் ஏதாவது அடிச்சுட்டு எனக்கு புரியுது. இல்லைடா மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று வரும். காலையில் இப்போ பொங்கல் இருந்துச்சா, 2 தோசை சாப்பிட்றா இல்லை இட்லி சாப்பிட்றாரு அப்படின்னா இவங்களுக்கு வேறு ஏதாவது சாப்பாடு இருக்கா இல்லை யார் இப்போ நீயே நேற்று யாரும் சொன்னீங்களே தோசை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. ஆலு போட்டா கச்சோரி ஏமாத்தியாடா. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கா? கிலோ தோசை கிலோ உடச்சுதா? சட்னி இந்த கலர் இருக்கு, வெள்ளை கலர்ல இருக்கு சட்னி. நல்லாக்கா? கடலை போட மாட்டாங்க, தேங்காய் மட்டும்தான். நல்லா இருக்கு, உப்பா தேங்காய் பால் மாதிரி இருக்கு. தேங்காய் பால் அமலா பால் சாப்பிட்றா போவோம். ஓகே, ஃபுல்லாக வந்து நாங்கள் மொத்தம் வந்து 7th டைம் டேங்க் ஃபுல் பண்ணி இருக்கோம். அம்மா இது எதாவது குத்துது. 7th டைம் வந்து டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. அப்படியே வந்து அங்கே சாப்பிட்டோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் போட்டாச்சுங்க. அங்கே வந்து அது என்னது ஆலு போண்டா, அப்புறம் தோசை, ஏதோ கச்சோரி டைப்பில் ஏதோ பண்ணி கொடுத்தாங்க. மொத்தம் அது வந்து உருளைக்கிழங்கு வடை, அவ்வளோதான். உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்டோம். இப்போ வந்து கரெக்டாக மணி வந்து 10:50 ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 6:51, ஒரு 800 கிலோமீட்டர்ஸ். அப்படின்னா ஒரு 6:51 ஓடி இருக்குன்னா ஒரு 750 ப்ளஸ், ஒரு 750 ப்ளஸ். அடுத்து வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஆள் தழுத்திப்போம், அதுக்கப்புறம் டிராஃபிக் வந்துடும். இப்போ வந்து நம்ம போகிற ரூட் இருக்குங்க, இது வந்து இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட ரூட் இது. ஏன்னா அனிமல் கிராசிங் எல்லாமே இருக்குமா இங்கே நம்ம ஊரில் முதுமலை அந்த மாதிரி. இது வந்து ஏதோ பிரின்ஸ் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அந்த ஏரியா. அது ஃபுல்லாக சுற்றி காடு, அப்படியே நடுவில் சூப்பராக ஒரு ஹைவேஸு. அண்டு இன்னொன்று வந்து இப்போ வந்து நம்ம வந்து நேற்று நைட்டு வந்து ரீச் ஆகிருப்போம் மகாராஷ்டிராவுக்குள்ளே. வந்து மண் எடுக்க மறந்துருப்போம், அது இப்போ தான் ஞாபகமே வருது. சரி ஓகே, அடுத்த நம்ம எங்கேயா வந்து பாடும்போது மகாராஷ்டிரா வந்து மண் எடுத்துருவேன். இன்னும் வந்து ஒரு மகாராஷ்டிரா அடுத்து இன்னொரு 200 கிலோமீட்டர் சம்திங்கில் வந்து மத்திய பிரதேஷ் வந்துடும். ஏன்னா ஜான்சி சாகர்லாம் வந்து அந்த மத்திய பிரதேஷ் ரீஜியனா. அதனால் இன்னும் ஒரு 30-40 கிலோமீட்டர் போயிட்டு மண்ணை வேற கலெக்ட் பண்ணணும். தூக்கமாக வருது நல்லா. அந்த கடையில் சாப்பிட்டது, அந்த ஆலு போண்டா சாப்பிட்டது மயக்கமாக வருது. மணி வந்து 12 போகுதுங்க. ஆனால் கூலிங்கு எப்படி இருக்கு, பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. இன்னும் ஜாக்கெட் போட்டு அதுக்குள்ளே குளிருது. டெல்லிக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வின்டர் க்ளவுஸு, அப்புறம் வந்து ஒரு வின்டர் ஜாக்கெட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வாங்குங்க. குளிர் பிரிக்குது. ஓகே, நம்ம வந்து மண்ணை கலெக்ட் பண்ணிடுவோங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே சைஸாக நின்றுட்டு, லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது. ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு நம்ம இங்கே மண்ணையும் கலெக்ட் பண்ணிடுவோம். மகாராஷ்டிரா மண். பாய்ஸ் வேறு லாக் போடணும், தாண்டி போயிட போகிறாங்க. அப்படியே லைட்டாக கண்ணு சொக்கேஸ் எல்லாம் சாப்பிட்டது செஞ்சு விட்டுருச்சு போல். வாங்கடா வாங்கடா. இது டைகர் கிராசிங் ஏரியாண்டா. நான் வந்துகிட்டு இருக்கேன், ஒரு முரட்டு குரங்குடா உடைய மாதிரி தவி ஓடுது. மந்தியா குரங்கான்னு தெரில, கண்ணங்கரேன்னு லைட்டாக தூக்கம் வந்துருச்சுடா. மனுஷனை மாறுறா, அதுக்கப்புறம் ரைடு போகலாம். இன்னொரு மாதிரி இன்னொருத்த மாதிரி நீ இருக்குன்னு நினைக்காத, ஒரே மாதிரி எவனும் இருக்குன்னு நினைக்காத. உண்மையிலே நீ யாரு மாதிரி இருக்காத, ஒரே மாதிரி யாரு இருக்குன்னு நினைக்காத. அண்ணனை மாதிரி இரு, நல்லா இரு, அவ்வளோதான். உடம்பு போயிட்டே இரு. அண்ணா வராரு வழிவிடு. வந்து லைட்டாக வந்து அப்படியே கண்ணு, ஏன்னா காலைல சாப்பிட்டதா சரி லைட்டாக வந்து கொஞ்சம் கேர் ஆகிடுச்சு. சரி அதே ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு நல்லா சுற்றி சூப்பராக இருக்குது. அப்படியே அதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கை பார்த்து ஒரு ½ பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணலான்னு இருக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து மகாராஷ்டிரா மண்ணை வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். போயிட்டு மண் எடுத்து வந்துடுறேன். ஏன்னா வந்து இன்னும் ஒரு 60-70 கிலோமீட்டரில் வந்து நம்ம மத்திய பிரதேஷ்குள்ளே ரீச் ஆயிடுவோம். அதனால் வந்து இப்போயே வந்து நம்ம எடுத்து வச்சுட்டா
நமக்கு நல்லது. நேற்று நைட்டு எடுத்து வைக்கலான்னு இருந்தோம், பட் நைட்டு வந்தனால ஞாபகம் இல்லை. அதனால் இப்போ கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெற்றிகரமாக வந்து மகாராஷ்டிரா மண்ணை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். இதில் எழுதி வச்சுக்கிடுவோம். அப்போ தான் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும், சரி எந்தெந்த ஊர் மண் என்னென்ன அப்படின்ட்டு. ஓகேவா? என்னடா இவன் ட்ராவல் பண்ணுறத விட ஜாலியாக பிரேக் எடுக்கிறான் அப்படின்னு வந்து நினைக்கலாம். நாங்கள் ட்ராவலே ஒரு பிரேக்குக்காக தான் வந்திருக்கோம். நம்ம லைஃபே ஒரு பிரேக்கில் தான் போயிட்டுருக்கு. அதனால் அதை நீங்கள் எதுவும் மைண்டில் வச்சுக்காதீங்க. நம்ம அடுத்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டரில் கூட நிப்பாட்டி இன்னொரு பிரேக் எடுப்போம். ஏன்னா நாங்கள் வந்து அந்த மாதிரியான ட்ராவல் பண்ணுவோம். ஓகேவா? டெஸ்டினி நோக்கி நாங்கள் ட்ராவல் பண்ண மாட்டோம். எங்கள் டெஸ்டினியே ட்ராவல் தான். சரியா? நாங்கள் போய் எழுதுவோம். எம்ஹெச் இதையும் கலெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சரி வாங்க, அப்படியே மிச்சம் நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து கரெக்டாக டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:10. கரெக்டாக 700 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோங்க. அடுத்து ஒரு 100ல் நிப்பாட்டலாம். ஒரு 800 போகணும். அடுத்து லாரி ஒரு வழியாக மகாராஷ்டிராலேருந்து மண்ணை வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து ஃபுல்லாக ஒரு அழுத்தங்க. ஏன்னா வரும்போது லைட்டாக பாடி டயர்டானா கூட நிப்பாட்டிடணும் வண்டியை. ஏன்னா அந்த டயரில் ஓட்டவே கூடாது. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு டைம் தூங்கிட்டே போய் வண்டியிலேருந்து கீழே விழுந்து 2 கால் உடஞ்சி போச்சு எனக்கு. அதனால் வந்து லைட்டாக கண்ணை செஞ்சால் கூட நான் நிப்பாட்டிடுவேன் வண்டியை. இங்கே காஃபி சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே ஒரு காஃபி குடித்தோம். அது எப்படி சொல்லுவேன், அந்த இதில் மண் சட்டியில் சூப்பராக இருந்துச்சு. அது காஃபி குடிக்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் 30 ரூபா காஃபி, 30 ரூபாய்க்கு செம்ம ஒருத்து. அது நல்லா இருந்துச்சு. அதான் வந்து இன்றைக்கி ஒரு 100+ மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா டைம் வந்து இங்கே ரொம்ப நேரம் நாங்கள் பாட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது வந்து கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணி விட்டோம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி நாங்கள் பேசிவிட்டு இங்கே இருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம சுச்சுவேஷனை சொல்லிகிட்டு இருந்தோம். அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அடுத்து அழுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். வந்துட்டேர்றா. இப்போ வந்து கரெக்டாக வரோம் பார்த்தீங்களா? இதுதான் வந்து மத்திய பிரதேஷ் பார்டரு. என்ட்ரி ஆக போகிறோம். மத்திய பிரதேஷ்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். வந்துட்டோம். இதுதான் வந்து மகாராஷ்டிராவுக்கும் மத்திய பிரதேஷ்க்கும் நடுவில் இருக்க பார்டருங்க. இது அவங்கள 110 கிலோமீட்டர் சொன்னது வந்து நம்ம இன்னும் அந்த ஊருக்குள்ளே மிடில் ஒரு ஸ்பாட்டுக்கு. அதில் மட்டும் பார்டர் இப்போயே வந்துருச்சு. சிறப்பு. வெற்றிகரமாக நம்ம இங்கே தமிழ்நாடு, கர்நாடகா, ஹைதராபாத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் இப்போ வந்து நம்ம 5வது ஸ்டேட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிருக்கோம். வெரி ஹாய். அந்த மாதிரி அந்த அக்கா சிரிச்சுட்டே போகிறாங்க. ஃபுல்லாக சின்ன பையல வரையாடா, பைக்கில் போகும்டா, வரியா? சரி. அவங்க அப்பா டாட்டா காட்டுற அண்ணனுக்கு அப்படின்றாரு. நம்ம மத்திய பிரதேஷ்க்கு வந்து என்ட்ரி ஆகிட்டோம். வெரி சரியாக ஒரு எனர்ஜி இங்கேருந்தோ வந்த மாதிரி இருக்குங்க. வேறு ஸ்டேட்டுக்குள்ள என்ட்ரி ஆனவுடனே ஒரு நேரம் தூக்கம் வந்து சுங்கி மாதிரி இருந்தேன். இப்போ வந்து நல்ல ஒரு எனர்ஜி கிடச்சிருச்சு. 2வது ஏரியாக்குள்ள நமக்கு அடுத்த டார்கெட் சாகர். நல்லா இந்த சைடு ஃபுல்லாக நல்லா கார்னரிங்காக இருக்குங்க. ஃபுல்லாக ஊர் எந்த இடமே தெரியல. ஆனால் ரோடு வெறித்தனமாக இருக்குது. நல்லா கார்னரிங்காக இருக்குது. பள்ளம், ஐயோ ஸ்பீட் பிரேக்கர், இந்த மாதிரி பள்ளம் தாங்க தூக்கி விட்டுருது சருன்னு. சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கே. இழுப்பு ஒரு பக்கம் பெரிய லக்கேஜ் வேறு இருக்குல்ல, அதனால சும்மா நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப கார்னரிங் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணோம்னா இழுத்து தூக்கி எரிஞ்சிடும். நம்ம ஓரளவு அப்படியே ஏதாவது கீர் கட் பண்ணிட்டு லைட்டாக இன்ஜின் பிரேக்கிங் பண்ணணும். இல்லைன்னா அவ்வளோதான், நேராக லாரிக்குள்ளே தான். வெறும் பிரேக்கெலாம் நம்பி போனோம்னா. 3 hours later. ஓகேங்க, நாங்கள் வந்து சாகரில் வந்து ரூம் வந்து ரீச் ஆகிட்டோம். உங்களுக்கு வந்து காட்டுறேன் ரூம் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கு. மேலே ரூமை போய் உங்களுக்கு காட்டுறேன். அந்த அதிர்ச்சியை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆவீங்க. கண்டிப்பாக இவன் ஷாக் ஆவான் பிரவீன். சரி எதுக்குடா இந்த ரூம் எடுத்தோம் அப்படின்னு வருத்தப்படுவான். கண்டிப்பாக உங்களை மேலே போய் காட்டுறேன். இங்கிட்டு வா
ஸோ உண்மையிலேங்க வந்து ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். இதுதான் நம்ம ரூமு, இது பாத்து ரூமு. எப்படி எப்படி வெறியா இருக்கா? 1200 பெட்டு கீழே போடும். சாரி ஒரு கக்கூஸ் பெட்டு. இங்கே வெறித்தனமான ஒரு ரூமு. ஜஸ்ட் 1200 தான். மத்திய பிரதேஷ் ஸ்மார்ட் சிட்டியில், சாகர் ஸ்மார்ட் சிட்டி. வெறியா இருக்கா? எவ்வளோ வரும்னு? 1500 2000 கலைஞ்சிட்டியா? ஆமா. அப்படியே வந்து இதோட வந்து நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இன்றைக்கி வந்து டே 6 மத்திய பிரதேஷ் வந்துட்டோம். ரூமுக்கு வந்து சேஃபாக ரீச் ஆகிட்டோம். நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல வந்து ஆக்ரா கிளம்புறோம். 400 to 500 450 வரும். நாளைக்கு வந்து ஆக்ரா கிளம்புறோம். அதான் வந்து நாளைக்கு பிளான். அதெல்லாம் அடுத்த வீடியோ வரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். Until then, short commercial break. கண்ணு சவந்த பையன்.